அண்மை செய்தி. நீதிமன்ற ஒத்துழைப்புடன் செந்தில் பாலாஜி அமைச்சராகலாம் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. செந்தில் பாலாஜி மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பான வழக்குகள் மீது உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றது. வழக்காடிகளின் வாதங்களை தொடர்ந்து அனைத்து தரப்பும் 2 வாரங்களில் விடையளிக்க ஆணையிட்டு வழக்கை ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். விதிமுறைகளை மீறினால் பிணையை நீக்கி நடவடிக்கை எடுப்போம் எனவும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நீதிமன்ற ஒப்புதலுடன் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராகலாம் எனவும் உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. நீதிமன்ற ஒப்புதலுடன் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராகலாம் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நீதிமன்ற ஒப்புதலுடன் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராகலாம் என உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நீதிமன்ற இசைவுடன் செந்தில் பாலாஜி அமைச்சராகலாம். செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக வாய்ப்பு. செந்தில் பாலாஜி மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பான வழக்குகள் மீது உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றது. வழக்காடிகளின் வாதங்களை தொடர்ந்து அனைத்து தரப்பும் 2 வாரங்களில் விடையளிக்க ஆணையிட்டு வழக்கை ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். விதிமுறைகளை மீறினால் பிணையை நீக்கி நடவடிக்கை எடுப்போம் எனவும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. நீதிமன்ற ஒப்புதலுடன் செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராகலாம் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது.